Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்தாரே கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 41 அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆண்டவரை நோக்கி தாவீது விண்ணப்பிக்கிற ஒரு விண்ணப்பத்தின் ஒரு பகுதி, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். சரீரத்தில் வியாதி இல்லை, ஆத்துமாவில் வேதனை, துக்கம். இந்த கால வேளையில ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது தேவ சந்நிதியை விட்டு விலகுகிறான். ஒருவன் மனிதன் பாவம் செய்யும் போது தேவ மகிமையை இழக்கிறான். தேவனோடு உள்ள தொடர்பு குன்றும் போது, குறையும் போது ஆத்துமா துக்கத்தால் நிரம்புகிறது, ஆத்துமா வேதனையில் நிரம்புகிறது. தேவன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நஷ்டப்படுகிறது. ஏதோ இருள் நம்மை சூழ்ந்தது போல ஒரு அனுபவம். இதை அனுபவித்த தாவீது ஆண்டவரை நோக்கி புலம்புகிறான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நீர் என்னை குணமாக்கும். அல்லேலூயா. என் அக்கிரமங்களை மன்னித்து என் ஆத்துமாவை குணமாக்கும். ஆத்துமாவில் சமாதானம் இல்லை, வேதனை, துக்கம். இந்த கால வேளையில என்னை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னும் தெரியாத ஒரு துக்கம் உன்னை நிரப்புகிறதா? ஒரு வேதனை உன்னுடைய இருதயத்தை நிரப்புகிறதா? ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமை, ஒரு வெறுமை, ஒரு இருளின் அனுபவம் உன்னுடைய உள்ளத்தை நிரப்புகிறதா? இந்த கால வேளையில பரலோக தகப்பனை நோக்கி, ஆண்டவரே, நான் எந்த இடத்தில் விழுந்தேன், எந்த இடத்தில் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் கண்களால், என் நாவினால், என் வார்த்தைகளினால், செயல்களினால், எவைகளில் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த எனக்கு உணர்த்துங்க. உணர்த்தப்பட்டால் மன்னிப்பு கேளுங்க. ஆமேன். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான், ஆத்துமா குணமாகும். ஆரோக்கியம் ஹல்லேலூயா இருந்தாலும் சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கலாம், ஆனால் ஆத்துமா நோய் கொண்டது போல. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி உள்ளத்தில் சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்த தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து என்னை மன்னியும், என் ஆத்துமாவை குணமாக்கும். பாவத்திற்கும் சமாதான கேடுக்கு ஒரு தொடர்பு, ஆத்மாவில் வேதனை, துக்கத்திற்கும் அக்கிரமத்தின் பாவத்திற்கும் ஒரு இணைப்பு. இந்த கால வேளையில நம்முடைய துக்கம் மாற, வேதனை மாற, உள்ளத்தில் உள்ள துயரம் மாற தேவனை நோக்கி முறையிடுவோம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, என்னை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யார் யார் உள்ளத்தில் சமாதானம் இல்லையே, உள்ளத்தில் துக்கம், உள்ளத்தில் இருளின் அனுபவம், உள்ளத்தில் சமாதான இழந்த அனுபவம் காணப்படுகிறதோ, அதன் ரகசியம் இன்னதென்று பரிசுத்த ஆவியான இருதயங்களோடு கர்த்தர் பேசும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறார். ஆண்டவரே, அவள் தங்களை வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு, தங்கள் குற்றங்களை, குறைகளை அறிக்கை செய்து விட்டுவிட, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, அதன் நிமித்தம் ஆத்துமாவில் ஒரு சுகம், ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம், ஆத்துமாவில் ஒரு விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே கட்டளையிடுவீரா, ஒவ்வொரு இடைவிடும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். God bless you. Praise the Lord.